ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோனும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃபில்டரெல்லாம் சரியாயிடுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ண பார்த்தா கண்ணாடியில் தெரியல. அப்போது இன்னுமே இன்விசிபிளாக தானே இருக்கான். ஸோ எப்படியாவது இதை கழட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சுத்தமாக அதை கழட்டவே முடியல. இங்கே நம்ம ஹீரோவும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பூக்கடைகளை எல்லாம் விசாரிச்சுட்ருக்கான். இவன் அப்படியே ஹக் பண்ண முதல்ல நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். நான் அந்த ஏரியாவில் போய் லேடியை தேட போகிறேன், நீ வீட்டிலே இருந்து நல்லா ரெஸ்ட் எடு, போர் அடிச்சதுன்னா டிவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபன்னாக இருந்துக்கோ, வெளியெல்லாம் வர வேணான்னு சொல்ல. இவளுக்கே புரியுது இன்விசிபிளாக இருக்கா, வெளியே போய் செப்பரேட் ஆகிட்டானா திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, அதான் வெளியே வர வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணவும் அவனும் சரி பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. இவ்வளோ பிரெட்டை ஹார்ட்டின் போல பண்ணி அவனுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே ஆஃபீஸில் காட்ட நம்ம ஹீரோன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாளைக்கு வரமாட்டா, அவளோட ஒர்க்கையும் நீங்கள் தான் சேர்ந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு யுவான் கால் பண்ணுறா, பேசுறது கேட்கல, அதனால அவளோட டெக்ஸ்ட்டில் தான் பேசிகிட்டு இருக்கா, டேரெக்டாக உண்மையை சொல்லலை. எவ்வளோ நாள் இப்படியே இருக்க முடியும், நம்ம பிரச்சனையை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த பாட்டு பிரேஸ்லெட்டை விற்றாங்களே அந்த இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி வெளியே வந்துட்டா. இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு கேப் புக் பண்ணியிருக்கா, காரும் வந்துடுச்சு. ஆனால் இவன் நிற்கிறது தான் அவருக்கு தெரியாதாச்சே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுட்டு பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ இப்போ ரோடு கிராஸ் பண்ண இவன் இன்விசிபிளாக இருக்கா இல்லையா யாருக்குமே தெரியல, எல்லாருமே இடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக பஸ்லேயும் ஏறிட்டா. யாருக்கும் டச் ஆகாமல் ஒரு ஓரத்தில் நிற்க ட்ரை பண்ணாலும் ஒரு பையன் பேட்டில் அடிச்சு விட்டான். அவனுக்கும் ஏதோ பட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, திரும்பி பார்க்குறான், ஆள் இல்லையாச்சே. ஆனால் இவளுக்கு இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தரால் கூட என்னை பார்க்க முடியலையேன்னு சொல்லி இங்கே நம்ம ஹீரோ ஃப்ளவர் ஷாப்புக்கு பாட்டியோட ஃபோட்டோவை காட்டி இந்த லேடி இங்கே தான் அடிக்கடி பூ விற்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்களோ இந்த மாதிரி ஒரு லேடியை பார்த்ததே கிடையாது, மேபி ஃப்யூச்சரில் பார்த்தா வேணா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்பரை ஷேர் பண்ணும்போது அங்கே கட்டியிருக்க பெல்லில் காற்றே இல்லாமல் சவுண்டு வர ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான், கரெக்டாக போய் அவளோட கையையும் பிடிச்சிட்டான். இப்போ தான் அவன் முகத்துல இருந்து சிரிப்பே வருது. அப்படியே அவளோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக என்னை இவன் தனியாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கடைக்காரம்மா பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன நினச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் ஹீரோயினை இப்படி பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானா, இவன் எதுக்கு இப்படி கையை வச்சுட்டு போயிட்டுருக்காங்கிற மாதிரி வித்தியாசமாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. சரி எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு கேட்க, என்னோடய ப்ராப்ளமை நானே சால்வ் பண்ணணும்னு நினச்சேன், வீட்டில் சும்மா வெயிட் பண்ணுறதுக்கு என்னால் முடியலங்கிறா. சாரி, இது என்னோட தப்பு தான், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சரி பண்ணுறதுக்கான வழியை தேடுவோங்க. அவள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறா. அப்போது ஒரு கால் வர நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான். ஆல்ரெடி அந்த பாட்டிமாவை கண்டுபிடிச்சி தர சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அந்த லேடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு டெத் சர்டிஃபிகேட்டை காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரீசெண்டாக தான் அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ எப்படி ஃபில்டரை யூஸ் பண்ணி ஜின்னாலாம் மாறுற, அதே போல் உன்கிட்ட கொடுத்தவங்களும் மாறி இருக்கலாம் இல்லையாங்க. அவங்க யாரை வேணா இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம், கிளவியாக கூட இருக்கலாம். யாருன்னே தெரியாமல் எப்படி அவங்கள கண்டுபிடிக்க முடியும். ஹீரோவோ அந்த பிரேஸ்லெட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொடுத்தவங்கள பற்றி தெரிலனா கொடுத்த பொருள் இருக்குல்ல இதை வச்சு கண்டுபிடிக்கலாங்கிறான். எதுக்கும் ப்ரொஃபஸர்கிட்டலாம் கொஞ்சம் விசாரித்து பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கல, மேபி ப்ரைவேட்டான லேப்ஸில் வேணால் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறா. இங்கே கூவை நம்ம யுவான் பிடிச்சி வச்சுட்டு செங் எங்கே போனா, அவளுக்கு என்னாச்சு, ஏன் லீவ் எடுத்திருக்கா, என்ன தான் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கேட்க வா நானே கூட்டு போய் காட்டுறேன்னு கூட்டு வராங்க. அவளோட ஐடியா இதுதான் போல், எப்படியாவது பிரேஸ்லெட்டை உடைக்கலான்னு சொல்லி எதை வச்சு தட்டினாலும் துளி கூட ஸ்க்ராட்ச் ஆகலையே. அதுக்கு பதிலாக பாவம் நம்ம ஹீரோயின் கையில் தான் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த யுவானும் இது கரெக்டான வழி கிடையாது, இப்போ இடையில கிடைச்ச இந்த பிரேஸ்லெட் பெர்மனெண்ட்டாக கையிலே இருக்குன்னெல்லாம் சொல்லிட முடியாது, கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குன்னு சொல்கிறா. அண்ட் இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அவளுக்கு அடிப்படை தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நீ இப்போ ஓகேவா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க டப்புன்னு எடுக்கிறாளா. அப்போ உனக்கு கையில் அடிபட்டிருக்கான்னு கேட்குறான். செங் உன்னை என்னால் பார்க்க முடியாது, ஆனால் நீ என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும், அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக பட்டிருக்கான்னு கேட்க அவளும் சுற்றியில் அடிச்சு ஆமான்னு சொல்கிறா. சரி வீட்லேயும் தனியாக இருக்க மாட்டான், ஸோ அவளையும் கூப்பிட்டு ஃபார்மசிக்கு வந்திருக்காங்க. அவளை பெஞ்ச்லேயே உட்கார சொல்லிட்டு யாரும் இல்லைன்னு இவன் மேலே உட்காந்துட்டா என்ன பண்ணுறது. ஸோ அவனோட கோட்டை கழட்டி அவன் மேலே போட்டு விட்டு பார்க்குறவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ சேஃபாக இங்கே உட்காரு, நான் இதுவும் வந்துடுன்னு சொல்லிட்டு என்னதான் அவள் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த கோட்டை அங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டே தான் மருந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே வெளியே டாம் பாய்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை 2 பசங்க சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டு தலையிலலாம் எல்லாருக்கும் ஒரு அடியை போட பயந்து ஓடியே போயிட்டானுங்க.
பட் இந்த பொண்ணு அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கேன். மோட்டிவேஷ்னலாக ஒரு பாட்டு போட்டு கீழே வைக்க விசிபிள் ஆகுறதுனால அந்த பொண்ணுக்கும் தெரியுது. அப்போ நீங்கள் ஏஞ்சலா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க என்னை பார்த்து சிரிச்சா தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறா. சரிண்ணா, இப்போ நம்ம ஹீரோயின் உட்கார திரும்ப ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக பாலை வீச அது நம்ம ஹீரோயின் மண்டை மேலே அடித்து மயங்கி விழுந்துட்டாங்கயே. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து பார்க்க அவள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். செங் 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 செங்னு கூப்பிட்டுக்கிட்டே அவளுக்கு கால் பண்ண இன்விசிபிளாக இருக்கிறதால கேட்கவும் மாட்டேங்குது. இவ்வளோ ரோட்டில் படுத்துட்டு இருக்கா, இவனுக்கு தெரியவே இல்லையாச்சே. ஸோ சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருக்கான். வண்டிக வேற போயிட்டே இருக்கு. அவன் மேலே ஏறினா அவளை தான் செத்துருவா. ஹீரோ பயங்கர கிளவரு. நான் ஃபார்மசியில் இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட சொல்லாமல் போக வாய்ப்பில்லை. ஃபோனை எடுக்க மாட்டானா, எடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கான்னு சொல்லிட்டு அன்கான்ஷியஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் பேசுறதும் தேடுறதும் தெரியாமல் அவன் மயங்கி இருக்கலாம். சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலாக இவனோட கண்ணு பயங்கர சென்சிட்டிவ். நார்மலான மனுஷங்களை விட 100 டைம்ஸ் பெட்டராக அவனால் கலர்ஸை பார்க்க முடியும். அதனால தான் அவன் கிளாஸே போட்டுட்ருக்கான். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடமா பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே நிறைய லைட்ஸ் இருக்கிறதால இவனுக்கு பயங்கரமாக கண் வலிக்குது. இருந்தாலும் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறான். அப்போது ஒரு இடத்துல மட்டும் லைட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. யாரோ சம்திங் இருக்க மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக ஏற்றுற மாதிரி ஒரு கார் வேறு வேகமாக வர அடிச்சு பிடிச்சி பதறி அடித்து வேகமாக ஓடி வந்து அப்படியே அந்த கார் முன்னாடி உட்காடுறான். அவன் சடன் பிரேக்கை போட்டு லூசாடா நீன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போயிட்டான். இங்கே ஹீரோவால் ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ அவளை தூக்கி பிடிச்சிக்கிட்டு செங் செங் உனக்கு என்னாச்சுன்னு அழுகுறான். கொஞ்சமாக அப்படியே முழிச்சுவேன், நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனை டச் பண்ணவும் இப்போ தான் அவனுக்கு உயிரே வருது. அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்ட ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்களோட கொலீக்ஸ் வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால அப்போ வேலைக்கும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டேன். இவங்க அப்படியே ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா மெசேஜ் பண்ணி செங் செங் அப்பா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்ல உடனே கிளம்பி வந்துட்டாங்க. எங்க செங் செங் அப்படி சொல்லிட்டு அக்கா கேட்க அவள் காரில் தான் இருக்கான்னு சொல்லவும் அப்படியே இறங்குறா. இவ பேபான்னு பார்க்க ஃபில்டர் மால் ஃபங்க்ஷனால இப்போ அவள் இன்விசிபிளாக இருக்கான்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அக்கா கையை பிடிக்க அவளால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே மேலே அடிச்சு பிடிச்சி எல்லாரும் வந்து பார்க்க அப்பா ஆக்டிங்கை போட்டுருக்காரு. கோவோ வாங்க அங்கிள், நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிடேன். விழுந்த அப்பனை பார்க்க கூட பெத்த பொண்ணு வரமாட்டாளே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அக்கா வந்து இங்கே எதுக்கு உட்காந்துருக்கீங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கத்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. செங் செங் அவர்கிட்ட போய் சொன்னதால ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அவளை பார்த்தே ஆகணுமாமாங்க. இதுக்கு மேலேயும் மறைச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு செங் செங் வந்துட்டா வான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டேன். கார்ட்டூன் ட்ரெஸ் போட்டு உள்ளே இருக்கா. இது மாதிரி அவளுக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடச்சிது ஃபில்டர்னு. அதை யூஸ் பண்ணி மற்றவங்களாம் யாரை வேணால் மாற முடியும். பட் இப்போது அதில் ஏற்பட்ட பிரச்சனையினால் இன்விசிபிள் ஆகிட்டாங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அவள் எப்படி இருந்தாலும் சரி, அவள் எங்களோட மகதானன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. பாவம் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் அவளோட கையை பிடிச்சி பயப்படாதம்மா, ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவளுக்கு தைரியப்படுத்துகிற மாதிரி சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. இவள் பேசுகிறது யாராலையும் கேட்க முடியாது இல்லையா. ஸோ நீ எங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை எழுதி காட்டுமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களை வருத்தப்படுத்திட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாராலையும் என்னை பார்க்க முடியும் போதும் நான் எதுக்காக இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணேன், தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னோடய அப்பியரன்ஸை வச்சு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணுறதுலேருந்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்றவங்கள மாதிரி நானும் அழகாகணும்னு என்ன ட்ரை பண்ணாலும் அதனால் என்னோடய அப்பியரன்ஸை வச்சு எனக்கு பயம்தான் அதிகமாச்சு. அதுக்காகவே தான் நான் ஃபில்டரை தொடர்ந்து யூஸ் பண்ணேன். இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க எழுதியிருக்கா. நாங்கள் உன்னோட அப்பியரன்ஸை பெருசாக நினைக்கலனாலும் உன் அக்கா விட நீ அழகு கம்மியாக இருக்கிறதால கல்யாணம் பண்ணுறதுல கஷ்டமாயிடும்னு நாங்களுமே உன்னை ரொம்ப இது பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. லுக்கு தான் முக்கியம்னு எல்லாருமே ஒரு கட்டத்தில் நினச்சிருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போது அது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அவளுக்காக புது ட்ரெஸ்ஸு க்ளவுஸுன்னு அப்பா அம்மா கூட வந்து வாங்கி தந்து நல்லா கேரிங்காக தான் இருக்காங்க. ஸோ இப்படி சந்தோஷமாக அப்படியே அங்கேயே படுத்து தூங்கிட நம்ம ஹீரோயினுக்கு கனவில் ஹீரோவை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்விசிபிளாக ஒரு மாம் இருக்காங்கன்னு அவன் ஸ்பீச் கொடுக்க இன்விசிபிளாக அம்மாவை போய் சொல்கிறேன்னு பசங்க எல்லாரும் இவனை புள்ளி பண்ணுற மாதிரி கனவு கண்டு பயத்தில் எழுந்துட்டுருக்கா. கடைசி வரைக்கும் இப்படியே இன்விசிபிளாக இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பயம்தான். ஸோ உடனே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி நான் இப்படியே இன்விசிபிளாக இருந்துட்டா என்னை கேர்ள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்க அவன் இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கேன், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவளை கண்ணை மூடி சர்ப்ரைஸாக ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இது எனக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே தான் எனக்கு பிடிச்ச பொண்ணோட ஹாப்பியாக டைமும் ஸ்பெண்ட் பண்ணேன். அதே பிடிச்ச பொண்ணை இழந்ததும் இங்கே தான் சொல்கிறான். சோமியாவோட ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் வந்ததும் இந்த இடம் தான். அண்ட் அவள் இங்கே தான் இறந்ததும் கூட. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ண தப்பு தானே, ஸோ சாரின்னு கேட்க கண்ணு முன்னாடியே இருந்த உன்னை
நான் தான் இக்னோர் பண்ணிட்டு இருந்துட்டேன்னு சொல்லி உனக்காகவே நான் இதை மேக் பண்ணேன்னு கிளாஸ் ஸ்ட்ரிப்ஸை காட்டுறான். இது இவனாவே மேக் பண்ணது. இதை என்ன ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சாலும் உடையாது. 8 டன் வெயிட் ப்ரெஷர் கொடுத்தா கூட உடைக்க முடியாதத வால் பகுதியில் பிடிச்சி லைட்டாக பிஞ்ச் பண்ணால் போதும் உடஞ்சி தூள் தூள் ஆகிடும். இதை நம்ம சிம்பிள் ஆஃப் லவ்னு கூட வச்சுக்கலாம். வெளியே போகும்போது உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நீ இதை உடைச்சா மட்டும் போதும், நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேங்கிறான். ஏன்னா இது சாதாரண கண்களுக்கு பெருசாக தெரியாது. இதே லைட் அடித்தா பயங்கரமாக மின்னும். அப்படியே மண்டி போட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை என்னால் பார்க்க முடியலனாலும், நீ பேசுகிறத என்னால் கேட்க முடியலனாலும், கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலனாலும், நீ அலறது கூட எனக்கு தெரியாமல் போனாலும் நீ என்னை ஏற்றுப்பியான்னு கேட்க அவள் ஹக் பண்ணி சம்மதம் சொல்கிறா. பட் ஹீரோக்கு கேட்காது இல்லையா, உனக்கு நான் அதை ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அழகா ஒரு கிஸ் கொடுத்து எஸ் சொல்கிறா. இப்படி இங்கே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்க. அப்படியே இந்த பக்கம் கு இப்போ தான் அம்மா அப்பாவை ப்ராப்பராக மீட் பண்ண வந்திருக்கான். ஸோ அப்பா அம்மாவை கட் பண்ணுறதுக்காக க்ராசரிஸ் எல்லாம் நிறையா வகை வகையாக ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்கள அனுப்பி வச்சுட்டு யுவான் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. நீ டேட் பண்ணாலும் அதில் சீரியஸாக இருக்கணும். சப்போஸ் பிடிக்காமல் போயிட்டா என்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கணும், உண்மையை சொல்லணும்னு சொல்ல. கண்டிப்பா அங்கிள், நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன், நீங்கள் கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவனோட அப்படியே அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ விடலையே, என்னென்ன வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஹீரோயினுக்கு. அப்பாவும் கூட மறக்கலையே, நல்லா சாப்பிடணும் செங்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஏதோ ஃபோன் ரிங் ஆகுற மாதிரி சவுண்ட் கேட்க எல்லாரும் எடுத்து பார்க்குறாங்க. இவங்க யாருக்குமே எந்த காலும் வரல. செங் உன்னோடதா போலன்னு கேட்க அவளோட ஃபோன்ல இருந்து வரல, அவளோட பிரேஸ்லெட்ல இருந்து கால் வந்திருக்கு. அப்போ அந்த ஃபில்டர்லேருந்து வந்திருக்கான்னு ஹீரோ கேட்க அவள் கையை பிடிச்சி ஆமாம்மா சொல்கிறா. இப்போ அப்படியே அதை அட்டன் பண்ண உனக்கு இந்த ஃபில்டர் பிடிக்கலையான்னு கேட்கவும் இல்லைங்கிறா. இதை யூஸ் பண்ணி என்னவா வேணால் மாற முடியும் உன்னால், அப்போ கூட இதை உனக்கு பிடிக்கலையாங்க, எனக்கு நானாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்குங்கிறா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் அம்மா அப்பா அக்கான்னு எல்லாருக்குமே என்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கே தவிர சூமியாவையோ ஜின்னையோ கியானையோ இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. அப்போ சரி, சேம் பிளேஸ்க்கு நாளைக்கு நைட் வந்துடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக இந்த பிளேஸ்க்கு வரும்போது எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு மனசொடைஞ்சு போய் வந்திருப்பான். ஆனால் இப்போ அதே இடத்துக்கு தன் காதலனோட வந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு இடிச்சிட்டு சாரி ஆண்டி அப்படி சொல்லிட்டு போக பாத்தியா அந்த பொண்ணால் என்ன பார்க்க முடியுதுங்கிறா. அந்த பொண்ணால் மட்டும் இல்லை என்னாலையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரே சந்தோஷம். இங்கே பாருங்க, இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எல்லாராலையும் தான் பார்க்க முடியுதுன்னு பாட்டிமா சொல்ல 2 பேரும் அப்படியே கிட்ட வராங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. எங்களோட ஃபில்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது உனக்காக தான், வச்சுக்கோ. இப்போ அந்த ஃபில்டரில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல இல்லை எனக்கு வேணாம், இப்போவும் சரி எப்போவும் சரி எப்போவுமே நானாக இருக்கணும்னு தான் விரும்புகிறேங்க. அப்போ சரி கொடுங்குறாங்க. கரெக்டா டப்புன்னு அப்படியே வளையல் மாதிரி வந்துருச்சு. அது அவங்களும் வாங்கிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட நீங்கள் யாருனாவது சொல்லிட்டு போங்கன்னு கத்துறா. அவங்க ஜஸ்ட் டாட்டா மட்டும் காட்டு போயிட்டாங்க. பட் அவங்களோட கையிலையும் இவ்வளோ மாதிரியே பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. முக்கியமாக முதல் டைம் இவங்களை பார்க்கும்போது பேச முடியாத மாதிரி தானே இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்களால நல்லா பேச முடியுது. அண்ட் அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் இப்போ பார்ட்டி கெட்டப்லேயும் இருக்காங்க. யாருன்னே தெரியல ஆக மொத்தம் இது. இப்போ நம்ம ஹீரோட்ட இப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு எந்த ஸ்பெஷல் பவரும் இல்லை, ஆர்டினரி கேர்ள் ஆயிட்டங்க, இனிமேல் நான் எதுக்கும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக 2 பேரும் கையை கொத்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. ஃபில்டர் சரி பண்ண தானே போனா, சரி பொண்ணு நார்மலாகி வந்திருப்பான்னு எல்லாரும் வெயிட் பண்ண திரும்ப பொம்மையை போட்டு வரவும் எல்லாம் சோகமாயிட்டாங்க. இவ உள்ளேருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், ஒரே சந்தோஷம் தான். ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. அடுத்து இவங்க 2 பேரும் அங்கிள் கொடுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்பாட்டிருந்து தோசைக்கல்ல வாங்கலான்னு ட்ரை பண்ண சுத்தமாக வாங்கவே முடியலையே. வேணப்பா நீங்கள் கெஸ்ட்டு டேபிளை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட இவனுங்களும் தூக்க ட்ரை பண்ணுறானுங்க, 1 இன்ச்சு கூட அசைக்க முடியலையே. அண்ட் இப்போ அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவோ கு எதெல்லாம் பண்ணுறானோ அதை பார்த்து பண்ணிகிட்டு இருக்கான். பண்ணுறதா பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் எழுந்து சாரி நான் உங்களை எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டு குடிக்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம் செங் இருந்தால எங்கே போயிட்டாங்கிற மாதிரி வேணும்னு நடிக்கிறாங்க. பட் ஹீரோ அப்படியே சிக்னலை கொடுத்துட்டானா, போதும் என்னை பயமுறுத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எங்களை பயமுறுத்தினால அதுக்கு தான் திருப்பி செஞ்சுட்ருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வாங்க இந்த ஹாப்பி மூமெண்ட்டை கேப்சர் பண்ணும்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்க அந்த குரூப் ஃபோட்டோலேருந்து ஹீரோயினை மட்டும் க்ராப் பண்ணி ஹீரோ போஸ்ட் போட்டுட்டான். அஃபிஷியலாக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தானே இது.
ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே கங்க்ராட்ஸ்ன்னு கமெண்ட் போட்டுட்ருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சரி நம்மளும் போடுவோன்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு போடலாமான்னு பார்க்குறா. சரி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணாமல் ஒரிஜினல் ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறா. இவளோட போஸ்ட்டை பார்த்துட்டு கிளாஸ் ரியூனியனில் பார்த்தோம்ல, பாருங்க இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க எல்லாம். இதை எல்லாரும் ஃபார்வர்ட் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஏதோ ட்ராமாவில் நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஹேண்ட்ஸமான பையன் அக்லியான பொண்ணை லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு போக போக இது எடிட்டடாக இருக்கும், கண்டிப்பாக இது உண்மையெல்லாம் கிடையாது, நம்ப மாட்டேன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த நம்ம யுவான் சும்மா விடுவாளா, பேசினவெல்லாம் வாயடிச்சு போகிற அளவுக்கு பிடிச்சி திட்டி விட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்த கோ சரி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கிட்ட வந்து உட்காந்துக்க. இனிமேல் நானும் செங் மாதிரி பியூட்டி கேமராலாம் யூஸ் பண்ணவே போகிறது கிடையாதுங்க. இப்போது இதுக்கெல்லாம் ஓகே, பட் நீ கொஞ்சம் செலிப்ரிட்டி இல்லைம்மா, எந்த எடிட்டும் பண்ணாமல் நீ போஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்லங்கிற மாதிரி இவன் பேசிட. இவளுக்கு கோவம் வந்துருச்சு, கோட் எடுத்து போட்டு நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கிளம்புன்ட்டா. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட ஃபைனல் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.